ஒன்று வேணும்னு இந்த லோகத்து விஷயத்துக்காக வேண்டுறோம். அந்த மாதிரி வேண்டுதல் தான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஒரு பக்தி. இன்னும் ப்ரமோஷன், பணம், நகை வேணும், வாகனம் வேணும், வீடு வேணும், அவன் நல்லா இருக்கான், எனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் கிடச்சது இந்த மாதிரி வேண்டி கிடச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா துருவன். ஸோ ஆனால் இது சிலதெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு நமக்கு தேவையாக தான் இருக்குது. நம்ம வாழ்ந்து தானே ஆகணும், அதனால் வாழறதுக்கு தேவையானதை நம்ம கேட்டு தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இப்போ இது துருவனோட கதையை பார்ப்போம். ஸ்வயம்பு மனு புத்திரர் உத்தானபாதர் அப்படின்ட்டு. அவருக்கு 2 மனைவி. ஒருத்தி சுனீதி அப்படின்னு அவங்க பேர், இன்னொருத்தங்க பேர் சுருச்சி. இந்த சுனீதியோட பையன்தான் துருவன், சுருச்சியோட பையன் உத்தமன். இந்த துருவன் நம்ம சுருச்சியை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உத்தானபாதருக்கு. அதனால் சுருச்சி எப்பயும் உத்தமனை தான் அந்த ராஜா கிட்ட உட்காந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுவாள். ஒரு நாள் துருவன் போய் கிடுகிடுன்னு போய் ஓடி போய் உட்காந்துக்கிறதுக்கு போகிறான் அவங்க அப்பா மடியில். அப்போ இந்த சுருச்சி என்ன பண்ணுறா, நீ என்னோடய பையன் இல்லை, நீ சுனீதியோட பையன், அதனால் நீ அப்பா கிட்ட உட்காந்துக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், போ அந்த பக்கம், நீ போய் வேணும்னா காட்டுக்கு போ, ஹரியை போய் நமஸ்காரம் பண்ணு அப்படின்லாம் பேசுகிறான். நீ ராஜாவாலாம் ஆகக்கூட முடியாது, நீ போய் ஹரியை கிட்ட கேளு, அவர் கொடுத்தாருன்னா வந்துக்கோ அப்படின்லாம் என்னென்னமோ சொல்லிவிட்டு துரத்தி விடுறான். துரத்தி விட்ட உடனே அந்த பையன் அழுதுண்டே போய் அவங்க அம்மா சுனீதி கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி என்னை அந்த இவங்க சுருச்சி அம்மா அந்த அம்மா என்னை துரத்தி விட்டா அப்படின்ட்டு. அப்பாவும் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு. ஆனால் சுனீதி ரொம்ப நல்ல டைப்பு, அவன் ரொம்ப பக்தியில் சிறந்தவள் அவள். அதனால் அவன் என்ன பண்ணுறா, துருவன்கிட்ட சுருச்சி சொன்னது கரெக்டு தான், நீ போய் காடில் போய் நிஜமாகவே நமஸ்காரம் பண்ணேன், ஏன் ஹரிபக்தி பண்ணக்கூடாது, நீ போய் ஹரிய பக்தி பண்ணி அவர்கிட்டேருந்து அவர் மூலமாக சொல்லட்டும், உனக்கு ஆட்சியை கொடுக்கட்டும், நீ ஆட்சி வாங்கிக்கோ, நீ ராஜா ஆகலாம், போன்னு சொல்லிடுற. சின்ன குழந்தை அந்த பையன், ஆனால் இவன் போன்னு சொல்லிடுறான். இவனும் என்ன பண்ணுறான், அம்மாவோட பேச்சு தட்ட மாட்டான், ரொம்ப நல்ல பையன், கிடுகிடுன்னு கிளம்பி போயிடுறான். கிளம்பி போனால் காட்டு பார்த்து போயின்னு இருக்கான், பாதி தூரம் காடில் போயின்னு இருக்கான், இடம் தேடின்னு இருக்கான், எங்கே உட்காந்து நம்ம கடவுளை பார்த்து கடவுளே என்னை காப்பாற்றுன்னு கேட்கணும் அப்படின்ட்டு உட்காந்து யோசிக்கிறான். எனக்கு ராஜாவாகணும், எங்கள் அப்பா என்கிட்ட நல்லா பேசணும், எனக்கு எங்கள் அப்பா மடியிலெல்லாம் நான் உட்காந்துக்க முடியணும், இப்படிலாம் அவனுக்கு ஆசை. அதனால் அதெல்லாம் வேண்டணும், அந்த அதெல்லாம் உலக இதுதான் இருந்தாலும் அதெல்லாம் ஆசை, சின்ன குழந்தை தானே ஆசைப்படுறான். இந்த சுனிதி அம்மா, சுருச்சி அம்மா, 2 அம்மாவும் என்கிட்ட அன்பாக இருக்கணும், இப்படிலாம் ரொம்ப ஆசைப்படுறான். இதெல்லாம் வேண்டணும் அப்படின்ட்டு போயின்னு இருக்காச்சு. நாரதர் வரார் வழியில். அவருக்கு இந்த குழந்தைய பார்த்தா பாவமாக இருக்குது. என்னப்பா நீ எதுக்கு இப்போ போகிற, நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்கள் அப்பா உனக்கு ராஜ்யம்லாம் தர சொல்கிறேன்,